நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாலக்கோட்டையில் ஊழியம் பண்ணுகிற அடியே உங்களை சந்தித்து உங்களுடைய தயவையும் அன்பையும் ஒரு நாட்களில் உங்களுடைய சந்திப்பையும் எதிர்பார்க்கிறேன். இதன் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அடியனுடைய ஊழியத்தையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து நல்ல நட்பையும் நல்ல உறவையும் இன்னொரு நாட்களிலே தேவ வசனத்தின்படி அவர் சொன்ன வார்த்தையின்படி யோவான் 17 நாம் எங்கே அங்கே அவர்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற அந்த ஒற்றுமையை, அந்த நேசத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்காக சிலுவை அடைந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் இந்த தயவை பெற்றிருக்கிறோம். நம்சிகமான பல போராட்டங்கள் பலவீன வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற உறவு நமக்கு மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அதனால் கர்த்தருடைய கரங்களில் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு தயவுள்ளவராய் நன்றியுள்ளவராய் அடியேனும் பல பாடுகள் மாற்றி தான் கடந்து போகிறேன். அவை மட்டுமாய் கர்த்தர் அடியேன் உதவி செய்து தாவி சொன்னது போல நான் மரண இறுதியும் பல தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தெய்வீர் என்னோட கூட இருக்கிறேன். உங்களுடைய கோலும் தடியும் என்னை செய்யும். அதனால் அவருடைய வசனம் நம்மை இனியும் எப்பொழுதும் கேட்கக்கூடும். நம்மை மாத்திரமல்ல, நம்மை அண்டி நம்மோடு பழகுகிற நம் அன்புக்கு பாத்திரமாக இருக்கிற யாவரோடும் எல்லா பலவீனத்திலும் சுகவீனத்திலும் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு சுகபலன் கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் ருசித்தவர்கள். அதனால் இன்னும் நீங்கள் ருசிக்க, ஒருவேளை நீங்கள் பல சோர்வோடு பல பலவீனத்தோடு இருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த மாலை இந்த தெய்வ வார்த்தையானது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க, உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். பெருமையாக என்னுடைய உணர்ச்சிகளை கூட்ட வரவில்லை. உண்மை என்னென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரனை அறிவீர்கள், குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். அதனால் குமாரனாகிய இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொன்னார், நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி. அந்த நல்ல ஆண்டவர் நம்ம எதையும் செய்ய வல்லவர். அதனால் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இந்த நாளிலே பலப்பட ஆவியாண்டை உதவி செய்வாராக. அடியன் உங்களுக்காக உங்களுக்கு கண்ணால் பார்க்கலை. ஆனால் ஒரு நாட்களில் உங்களுடைய அறிமுகம் நட்பு இனி இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய் உங்களுக்கும் நான் அடியன் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.